டெஸ்ட் போட்டிகளில் பொதுவாக ரெட் பால் தான் பயன்படுத்தப்படும். ஒருநாள் போட்டியில் பயன்படுத்தப்படும் வெள்ளை பந்தை விட இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சமீப காலங்களில் பகலிரவு டெஸ்ட் போட்டிகள் அவ்வப்போது நடந்து வருகிறது. இதில் மட்டும் பிங்க் பால் பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இரவில் விளையாடும் போது வீரர்களுக்கு பந்து தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காகவே பிங்க் நிறத்தில் பந்துகள் பயன்பாட்டுக்கு வந்தன. சரி, இந்த ரெட் பால் மற்றும் பிங்க் பால் இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் பகலிரவு டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதில் 13 போட்டிகளில் விளையாடி 12 போட்டிகளில் வெற்றிகளை கைவசமாக்கி பிங்க் பால் டெஸ்ட் போட்டிகள் என்றாலே நாங்கள் வேற லெவல் என்பது போல் மாசாக நடைபோடுகிறார்கள் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள். இதுவரை இந்தியா தான் விளையாடிய 5 போட்டிகளில் 3 வெற்றிகளை மட்டுமே பெற்றுள்ளது. ரெட் பாலுடன் பிங்க் பாலை ஒப்பிட்டால் நிறத்தில் மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. ரெட் பாலில் நிறத்திற்காக மட்டுமே டை பூச்சி அடைக்கப்படுகிறது. ஆனால் பிங்க் பாலில் அப்படி இல்லாமல் பாலியூரேத்தின் எனும் ரசாயனமும் பயன்படுத்தப்படுகிறது. ரெட் பாலில் வெள்ளை நிற நூலில் சீம் தைக்கப்படுகிறது. ஆனால் பிங்க் பாலில் கருப்பு நிற நூலில் தைக்கப்படுகிறது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது மட்டும் ரெட் பால் ஸ்விங் ஆகும். அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது மட்டுமல்லாமல் இரவு நேரத்திலும் பிங்க் பால் ஸ்விங் ஆகிறது. மேலும் ரிவர்ஸ் ஸ்விங் ஆக பேட்ஸ்மேன்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும். சில சமயங்களில் பிங்க் பால் ரிவர்ஸ் ஸ்விங் ஆக 50 ஓவர்கள் கூட எடுக்கலாம். ஆஃப் ஸ்பின்னர்கள் பிங்க் பாலை இன்னிங்ஸ் தொடங்கிய உடனே ஸ்பின் செய்ய முடியாது. அப்படி ஸ்பின்னர்கள் வேகமாக பந்து வீசினாலும் அவர்கள் எதிர்பார்க்கும் கோணத்தில் பால் ஸ்பின் ஆகாது. ரெட் பாலை பொறுத்தவரை ஆஃப் ஸ்பின்னர்களால் சீக்கிரம் ஸ்பின் செய்ய முடியும்.